ஹலோ. இப்போ நீங்கள் ஜவ்வரிசி வடை பண்ணதுக்கா இன்னைக்கு பண்ணிட்டுருக்கீங்களா? இது ஜவ்வரிசி. ஓகே. இந்த கொஞ்சம் பெரிய 2 விதமாக ஜவ்வரிசி கிடைக்கும். அதில் நீங்கள் கொஞ்சம் பெரிய ஜவ்வரிசி மாதிரி வாங்கினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஜவ்வரிசியை மாமி அளந்து அதில் இந்த இதுக்கு 1 பங்கு ஜவ்வரிசிக்கு 2 பங்கு தண்ணி ஊற்றணும். 1 பங்குக்கு 2 பங்கு தண்ணி ஊற்றிடுறா. ஊற்றினதுக்கப்புறம் எவ்வளோ வருமா? 4 hours ஊறணுமா? 4 hours ஊறினதுக்கப்புறம் இதுக்கு மேல் சாமான்லாம் போட்டு இது பண்ண போகிறீங்களா? ஒரு உப்பு உரப்பெல்லாம் இல்லை இப்போ அரைச்சி வச்சுடுவீங்களா? இப்போ அரைச்சி வச்சுடுவீங்களா? அப்போ அரைச்சிக்கிறீங்களா? இப்போ ஊற வச்சுட்டேங்க. இதை 4 hours ஊறணும். ஓகே. இப்போ இது 4 hour ஊறிடுச்சு. ஊறினோடனே இதை வடிகட்டிட்டாங்க. இப்போ இதை லைட்டாக மிக்சியில் போட்டு ஓரளவுக்கு அரைச்சிக்கணும். நீங்கள் அப்படியே கூட ஜவ்வரிசி வடம் போடலாம். போட்டால் காஞ்சதுக்கப்புறம் ஜவ்வரிசியாக மேலே தெரியும். அது சில சில எல்லாருக்கும் கடிக்கிறதுக்கு கொஞ்சம் அசௌகரியமாக இருக்கும். அதுக்காக அதான் ஒரு மிக்சியில் அதுக்கு முன்னால் அதுக்கு தேவையான உப்பருப்புகள் அதுக்கு எவ்வளோ? 10 மிளகா. அதுக்கு ஒரு வேண்டியது 10 மிளகா. நம்ம முதல்ல காமிச்சோம்ல அந்த ஜவ்வரிசி அளவு கிட்டத்தட்ட 150 கிராம். அது 150 கிராம் ஊற வச்சதுக்கப்புறம் இந்த அளவுக்கு அது வந்துடும். இது 150 கிராமா? ஆமாம். அது அம்மாது. ஆமாம், அவ்வளோதான். ஜவ்வரிசி வெயிட் கம்மி. இப்போ இதை மிக்சியில் போட்டு நல்லா ஒரு சுற்றிக்கோங்க. சுற்றிக்கணுமா நல்லா? இதை மிக்சியில் ஓரளவுக்கு ரொம்பவும் எழுமுனா வேண்டாம். ಎಷ್ಟು ಸುತ್ತ இந்த பாருங்க ஆயிடுச்சு. அதை இன்னும் சுற்றணுமா? போதுமா? பாருங்க, போதுமா? இந்த ஒரு பாத்திரத்தில் பார்த்துக்கோங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துக்கோங்க. அவசரம் இல்லை. ஒரு சுற்றிக்கோங்கன்னா ஒரு அது ஒரு மிளகாவும் உப்பையும் ஒரு அரை அரைச்சிக்கணும். அதுக்கு தேவையான மிளகா உப்பு காரத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் தேவைக்கேற்ற காரமும் உப்பும் போட்டுக்கோங்க. இது காரமும் உப்பும் நம்ம கரெக்டாக சொல்லுறதுக்கு ஏன்னா நம்ம கொஞ்சம் காரம் ஜாஸ்தி சாப்பிடுவோம். அதுக்காக மிளகா கொஞ்சம் கூட போடுறோம். பட் ஒவ்வொருத்தர் வீட்டில் காரம் கம்மியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி காரத்தை கம்மி பண்ணிக்கோங்க. பொதுவாக ஒரு 150 கிராம் ஜவ்வரிசியை ஊற வச்சுன்னா ஒரு 10 மிளகான்னு வச்சுக்கோங்க. 10 மிளகா. நம்ம காரம் அதுலேயே 2 விதமாக மிளகா இருக்குது. அதில் ஒரு மிளகா மெலீஸாக இருக்கும். அந்த மிளகா போட்டால் காரம் ஜாஸ்தியாக இது கொஞ்சம் கடி மிளகா. இந்த மிளகா நார்மலாக காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சரி, நல்ல 4 இதுமாதிரி நைஸாக அரைச்சுட்டுங்களா? இந்த நைஸாக அரைச்சதை அப்படியே வச்சுக்கோங்க தனியாக.
இப்போ அந்த அரைச்ச ஏற்கனவே ஜவ்வரிசி அரைச்சதை இதில் போட்டுக்கிறேங்க. இதுல ரெண்டு இது ஊத்திட்டு ஊற வச்சோம். மறுபடியும் 2 இது ஊத்தி இதுல ஊத்தி இருக்கேன். அது முதல்ல 1க்கு 2 அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சோம். இப்போ ஊறினதுக்கு அப்புறம் மறுபடியும் 2 ஊத்தி இருக்கு. மறுபடியும் 2 ஊற்றணுமா? மறுபடியும் ஒரு 2 அதே அளவுக்கு 2 அளவுக்கு தண்ணி இதில் ஊற்றி குக்கரில் இது சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிட்டு இந்த ஆல்ரெடி அரைச்சதில் போடணும். அது நல்லா வேக வைக்கணும். இந்த அரைச்சதில் போட்டுடுவாங்க அம்மா. ஆனால் ஜவ்வரிசியை பொறுத்தவரை கொஞ்சம் மெத்தினத்தா இருக்கும். அதே சமயம் தண்ணி கொஞ்சம் கூட ஆச்சுன்னா கூட நீங்கள் கலராக கொஞ்சம் கெட்டித்தனம் வந்துக்கும். ஸோ கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் 1 டம்ளர் தண்ணி ஜாஸ்தி ஆச்சுன்னா கூட அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டேன்னா உங்களுக்கு அது மறுநாள் காலையில் தான் இதை இப்போ இன்னைக்கு நான் ராத்திரி எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு ராத்திரி ஆற வச்சிடணும். சூடாகவே போட முடியாது. மறுநாள் காலையில் தட் இஸ் நாளைக்கு காலையில் இதை உங்களுக்கு எந்த இடத்துல வெயில் வருதோ, மாடியிலையோ இல்லை உங்கள் பால்கனியில் நல்லா வெயில் வந்ததுன்னா அங்கே ஒரு பிளாஸ்டிக் பேப்பரோ இல்லை துணியோ வேஷ்டி துணியோ நல்லா ஈரம் பண்ணிட்டு அதை நீங்கள் வளாத்த போட்டேன்னா காஞ்சிக்கும். வேஷ்டி துணியில் போட்டேன்னா மறுநாள் அதை கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் பின்பக்கமாக கொஞ்சம் தண்ணியை தெளித்து அதை எடுத்துடணும். இல்லை பிளாஸ்டிக் பேப்பரில் நீங்கள் போட்டேன்னா நல்லா தொடச்சிடுங்க. பிளாஸ்டிக் பேப்பரை தண்ணி நல்லா தொடச்சிட்டு அது மேலே போட்டேன்னா உங்களுக்கு என்னென்னா அது சாயங்காலத்துக்குள்ளேயே நல்ல வெயில் இருந்தால் சாயங்காலத்துக்குள்ளேயே அதே பேந்து வந்துடும். அதை பேந்து வந்ததுக்கப்புறம் அதை நீங்கள் ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டு மறுநாள் பழகி அதை வெயிலில் அப்படியே வேங்கோ. அதனால நல்லா காஞ்சிடும். 2 பக்கமும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் நல்லா மூடி உள்ள பாத்திரத்தில் போட்டு வைக்கலாம். இப்போ இன்னொரு ஏடியும் அரைச்சி இதோட சேர்த்துட்டாங்க. இது 3வது ஏடு. 3 ஏடு வரும். அது ஊற உங்களுக்கு 1 மடங்கு 3 மடங்காக மாறிடும். அது ஜவ்வரிசி தன்மை பொறுத்து இருக்குது. சில ஜவ்வரிசிலாம் அதான் அதில் சின்ன ஜவ்வரிசி வாங்கினா ஜாஸ்தி காணாது உங்களுக்கு. அதுலேயே பெரிய ஜவ்வரிசியாக பார்த்து வாங்குங்க. வடாத்துக்கும் நல்லா இருக்கும். உங்களுக்கு காணும் நல்லா. லெமன் எப்பமா போடுவேங்க? லெமன் காலையில் இதில் லெமன் ஊற்றணும். லெமன் ஒரு லெமன் கொஞ்சம் புழிஞ்சு ஊற்றணும். அது ராத்திரியே ஊற்றிட்டேன் கசப்பு வந்துடும். அதுக்காக காலையில் ஆறினதுக்கப்புறம் நீங்கள் வடாத்தை மேலே போய் வடாத்தை போடுற டைமில் லெமனை புழிஞ்சுப்ட்டு நீங்கள் அப்படியே வடாத்தை போட ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு நாளைக்கு எப்படி வடாத்தை போடுறோம் அதையும் காமிக்கிறோம். இந்த ஃபுல் வீடியோ அதுவும் சேர்த்து தான் உங்களுக்கு வரும். ஸோ அதையும் சேர்த்து உங்களுக்கு காமிக்கிறோம் நாளைக்கு. இப்போ இது நல்லா ஒரு கலக்கணும். நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். அவ்வளோதான். இப்போ ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த இதுக்கு வேண்டிய உப்பு அரைச்சதை போடணுமா? இப்போ எப்போ இந்த உரப்பு இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் போடலாம். ஸோ இதை எவ்வளோ நான் கொதிக்கணும்? ஏதாவது கணக்குண்டா? கொதி வந்து கண் திட்டத்தில் பார்க்கணும் இல்லை? கண் திட்டத்தில் நமக்கு இப்போ போதுமான அளவு கொதி வந்து அது நமக்கு போதுமான கெட்டித்தன்மை வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னால் அந்த உப்பு இதில் மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடணும். இப்போ நல்லா வெந்துடுச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணாடி பதம் தெரியும். உங்களுக்கு ஒரு பலன்னு அந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கணும்.
பார்த்தீங்கன்னா கண்ணாடி பதம் அப்படியே ஜொலிக்கிற மாதிரி இருக்குது. இந்த டைமில் இந்த உப்பு, இந்த மிளகாவும் உப்பும் அரைச்சி வச்சதை இல்லை நல்லா கலந்துடுங்க. இப்போ முதல்ல உங்களுக்கு காமிச்சும்போது வேறு பாத்திரத்தில் வேக வச்சுருந்தோம். அந்த பாத்திரம் பத்தலைன்னா தண்ணி ஊற்ற ஊற்ற என்ன ஆகுதுன்னா ஜாஸ்தியாக கொஞ்சம் பெருங்காயம் எதுவும் விடணும். இப்போ நல்லா கலந்துடுங்க. அந்த முதல்ல பாத்திரம் பத்தாததுனால இப்போ வேற பெரிய பாத்திரமா போட்டு இன்னொரு அந்த பாத்திரம் காமிச்ச முதல்ல சொன்னோம்ல, இந்த இதில் இந்த அளவில் தான் இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோம். ஒரு அளவுக்கு இந்த அளவுக்கு இல்லை 150 கிராம் ஜவ்வரிசி, அதை அதே அளவில் 2 மடங்கு ஃபஸ்ட்டு தண்ணியை ஊற்றி ஊற வச்சோம். மறுபடியும் வேக வைக்கிறம்போது ஒரு 2 மடங்கு அதோட 2 பாட் வாட்ரு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அது பத்தலை, மறுபடியும் இன்னும் 3 மடங்கு தண்ணி ஊற்றிருக்கோம். இல்லாட்டி மொத்தம் 5 2 7 1க்கு 7 6 இன்னும் ஊற்றணும். ஆமாம், 1க்கு 7 பங்கு தண்ணி ஊற்ற வேண்டியிருக்கு. இது எல்லாம் ஊற்றின முடிய ஸ்டேஜில் பெருங்காய தண்ணியும் ஊற்றிடணும். பெருங்காய தண்ணி ஊற்றிட்டு அப்படியே நீங்கள் வச்சிடணும். காலையில் லெமன் ஊற்றணும். ஆறினதுக்கப்புறம் லெமன். நல்லா நல்லா கலந்துட்டோன்னா பெருங்காயம் ஊற்றிட்டீங்களாம்மா? விட்டாச்சா? அவ்வளோதானா? இது எல்லாம் போட்டாச்சு. இதை நீங்கள் இப்படியே மூடி வச்சுடுங்க. காலையில் ஒரு 7 மணிக்கு ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. காலையில் ஒரு 7 மணி 7:30 மணி கொஞ்சம் வெயில் அப்படியே சூரிய வந்ததுக்கப்புறம் நீங்கள் மாடியிலையோ இல்லை உங்கள் பால்கனியில் நல்ல வெயில் இருந்ததுன்னா அங்கே பிளாஸ்டிக் பேப்பர்லேயோ இல்லை ஒரு துணி வேஷ்டி துணியிலையோ நல்லா வேஷ்டி துணினா ஈரம் பண்ணிக்கோங்க. ஈரம் பண்ணி அதை நான் காலையில் உங்களுக்கு காமிக்கிறேன். இதோடு இந்த இடத்துல நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். காலையில் மறுபடியும் அது ஸ்டார்ட் பண்ணும்போது காமிக்கிறேன். கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணி இப்போ கொதி வந்தாச்சு, ஆஃப் பண்ணலாம். கொதி வந்தாச்சு, ஆஃப் பண்ணிடுறோம். இப்போ காலையில் எழுந்துட்டோடனே நீங்கள் அந்த திறந்து பார்த்தீங்கன்னா இப்போ கெட்டியாக இருக்கும் ஓரளவுக்கு. இதில் லெமனை புழிஞ்சிக்கோங்க. ஒரு லெமன் புழிஞ்சிக்கோங்க. சின்னதாக இருந்தால் ஒரு லெமன், பெருசாக இருந்தால் பாதி போதும். இந்த லெமனை புழிஞ்சிட்டு அப்புறமா அது இந்த வெந்நீர் இது மாதிரி இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் வெந்நீர் போட்டுக்கோங்க. வெந்நீர் போட்டுண்டு கொஞ்சம் வெந்நீர் அதில் தேவைக்கேற்ற வெந்நீரை கொஞ்சம் போட்டு ஒரு ஃப்ளோ கெட்டியும் இல்லாமல் தண்ணியும் இல்லாமல் ஓரளவுக்கு கரைச்சிக்கோங்க. கரைச்சின்ட்டு சில பேர் கையிலையே வச்சு போட்டுடுவாங்க. ஆனால் கையில் போடுறதுக்கும் கரண்டியில் வச்சு போடுறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த தண்ணி அந்த நீருக்கு இருக்கிறத பார்த்துக்கணும். சில பேர் கையில் அப்படி இப்படியே போட்டுடுவோம், கொஞ்சம் கெட்டியாக இருக்கலாம். ஆனால் கரண்டியில் போடும்போது ஓரளவுக்கு இந்த தோசை மாவோட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கரைச்சிக்கோங்க. கரைச்சின்றதுக்கப்புறம் நீங்கள் வெயில் வந்திருக்கிற இடத்துல அதை எடுத்துகிட்டு போய் ஒரு நேற்றுக்கு சொன்ன மாதிரி பிளாஸ்டிக் பேப்பர்லேயோ ஈரம் பண்ண வேஷ்டி துணியிலையோ வடாத்தான் போடலாம். இப்போ நல்லா கலக்கிட்டுருக்காங்க அம்மா. நல்லா கலக்கினோடனே உங்களுக்கு இந்த பதம் காமிக்கும். இன்னும் கூட தண்ணி ஊற்றிப்பாங்க.
வெந்நீர் வெந்நீர் அது ஆக்சுவலாக முதல்ல வெந்நீர் சூடுன்னா பச்சை தண்ணியில் ஊற்றினேன்னா அவ்வளோ இதுவாக கொஞ்சம் ஓரளவுக்கு சூடு இருக்கணும் அதில். அப்போ தான் அது முதல் நாள் ராத்திரி சில்லுன்னா இருந்திருக்கும். இப்போ மறுநாள் காலையில் எடுக்கிறதுனால கொஞ்சம் சூடெல்லாம் இருக்காமல் இருக்கிறதுனால வெந்நீராக போட்டுட்டா கொஞ்சம் ஒத்தா போல் சேர்ந்துக்கும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த ஜவ்வரிசி வடத்துக்கு வேண்டியது. இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். இங்கே நம்ம பால்கனிலே வெயில் ஒரு 10-11 மணிக்கு மேலே வரும். ஸோ இங்கேயே நம்ம போட்டுடுவோம். ஸோ யாருக்கு பால்கனியில் வெயில் இல்லையோ அவங்க மாடியிலையும் போய் போட்டுக்கலாம். இல்லை எங்கே வெயில் இருக்கோ அங்கே நீங்கள் போட்டுக்கலாம் சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி. காக்கா அது மாதிரி வருதுன்னா ஏதாவது கொடையை மேலே தொங்க விட்டுடுங்க, காக்காலாம் வராது. நம்ம வீட்டிலலாம் இது போட்டிருக்கோம், பிஜியன் நெட் போட்டிருக்கிறதுனால காக்கா பிஜியன் எதுவுமே உள்ளே வராது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம போட போகிறோம், அதுவும் உங்கள்கிட்ட காமிக்கிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இப்போ மாமி இப்போ கொஞ்சம் போட ஸ்டார்ட் பண்ண வராங்க பாருங்கள், எப்படி போடணும்னு காமிக்கிறாங்க பாருங்கள். இது மாதிரி பக்கமாக நீங்கள் போட்டுட்டேன்னா காய இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. காய அது இதாகிடும், சின்ன ஆகிடும். வெயில் படப்பட அது ஒரு கீழே அமிழ்கிடும். இந்த மாதிரி போடணும். இப்போது நீங்கள் இவ்வளோ போட்டாச்சு, இன்னும் கொஞ்சம் இருக்குது. வாங்க இப்படி போட்டுடணும். பக்கத்தில் நீங்கள் போட்டீங்கன்னா காய அது உங்களுக்கு மெலிசாயிடு. இப்போ கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். இது காய ஒரு இந்த இது வெயில் வந்து காய அப்பளம் மாதிரி தின்னாயிடும். இன்றைக்கி ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் நாளைக்கு உச்சி ரெண்டாவது பக்கம் அப்படியே நீங்கள் பாத்திரத்தை போட்டு கூட வேக இது காய வைக்கல, வெயில்ல நல்லா காஞ்சிடும். இவ்வளோ தான் இருக்குது ஃபினிஷிங் ஸ்டேஜு. அம்மா ரொம்ப நல்லா போடுறாங்க, கண்ணில் ஒத்திக்கிறாங்க, முத்தாக போடுறாங்க. ஆல்ரெடி ஜவ்வரிசி முத்தாக இருக்கும், அந்த முத்தில் அதை போடுறதுல ஒரு முத்து கேட்கவே வேண்டாம், அவ்வளோ நல்லா போடுறாங்க. இந்த மாமிக்கு நம்ம கையில் 2 கையிலையும் தங்க வளையல் தான் போடணும். மாமியை நான் கிண்டல் பண்ணாமல் இருக்கவே மாட்டேன். மாமியை கிண்டல் பண்ணால் சிரிச்சுட்டே மழுப்பிடுவாள் எல்லாத்தையும். பாருங்க, வாயை திறக்கிறாங்களா? ஆச்சாம்மா, இன்னும் ஒரு அடி இருக்கா? ஓகே ஓகே. நான் இப்போ பாருங்க, எல்லாம் வடாத்தெலாம் போட்டாச்சு. இவ்வளோ வந்திருக்கு. இது மேக்ஸிமம் நான் நேற்றுக்கு சொன்ன மாதிரி ஒரு 200 கிராம் இருக்கும். 200 கிராம் ஜவ்வரிசியில் இவ்வளோ வருது. ஊற உங்களுக்கு ஜவ்வரிசி ஜாஸ்தி ஆகிடும். ஸோ இது ஒரு தடவை போட்டேன்னா 2 நாளில் நல்லா காஞ்சி நல்லா வெயில் இருந்தால் 2 நாளில் காஞ்சி வச்சுக்கணும். டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். ஒரு 15 நாளுக்கு ஒரு தடவை நீங்கள் வீட்டில் போட்டு வச்சுட்டேன்னா வீட்டுக்கும் வடை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ரசம் வச்சா போதும். ஒரு ரசம் வச்சா நீங்கள் இந்த வடத்தை போட்டு சாப்பிட்றலாம். செலவு கம்மி, பட்ஜெட்டு கம்மியாகும். பட்ஜெட்டை கம்மி பண்ணணுன்னா காய்கறியை கம்மி பண்ணிட்டு வடாத்தை வாங்கி அப்பளத்தை பொரித்து ஒரு ரசத்தை வச்சு சாப்பிட்டுட்டா பாதிக்கு பாதி பட்ஜெட் கம்மியாயிடும். தேங்க்யூ ஃபார் வியூவிங் திஸ் வீடியோ. நன்றி.